ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி ஊற்றி வைக்கும் போது கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக சதன்னு இருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்ற சின்ன டிப் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இட்லி தோசை மாவுலாம் அடி மாவு வந்துருச்சுன்னா நம்ம மாவு ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்று கோதுமை மாவு, அப்படி இல்லைனா மைதா மாவு எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மையே பார்த்திங்கன்னா இருக்காது. நம்ம நார்மல் தோசை ஊற்றி சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வேணும்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு தாளித்து நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம தோசை தாளித்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா அதை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள். நம்ம ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஃப்ளாஸ்கில் டீ, காஃபிலாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சு ஊற்றிட்டு அந்த ஸ்கின்னையும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா நம்ம டீலாம் ஊற்றி எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளாஸ்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரிமூவ் பண்ணிடும். வாட்டர் பாட்டிலையும் நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டீல் பாட்டில் நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேர்க்கடலைலாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா போக போக அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட் ஒரு மாதிரி எண்ணெய் அந்த மாதிரி வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் வண்டு பூச்சிலாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேர்க்கடலை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடிய வேணும்னா ஒரு பிரியாணி இலை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே. நம்ம பக்கெட்டில் போட்டு நிறைய போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு பிரியாணி இலை போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டு பூச்சியும் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம பூண்டு கொஞ்சமான குவான்டிட்டியில் நசுக்கி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக பூண்டை மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா சரியாக பார்த்திங்கன்னா அரைப்படாது. பூண்டு நம்ம எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதில் நான் 2 மெத்தடில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பூண்டை நம்ம நார்மலாக எப்பயும் போல் உரிச்சிக்கலாம். இதை உரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரேட்டர், காய் துருவறதுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த கிரேட்டரில் நீங்கள் இந்த மாதிரி சீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டி போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சுருப்போம். இந்த டிப் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கரண்ட் இல்லாமல் இருக்கிற டைமில் கூட நம்மளுக்கு இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்கணும்னு நினைப்போம், அந்த டைமில் கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் மிக்சிலாம் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு அந்த பூண்டை லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி விட்டாலே போதும். உங்களுக்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா ஸ்மாஷாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
2மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷாக வரும். ஸோ இந்த டிப்பில் வந்து எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பால் காசும்போது எப்போவுமே இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பால் வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பால் வந்து டைரெக்டாக போட்டுட்டு அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேயே வந்து நல்லா அடி பிடிச்சிரும். இந்த டிப்பை பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த பாலை வந்து நீங்கள் கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் பால் காசி பாருங்கள், உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்லா வந்து உங்களுக்கு அந்த பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் பால் பாத்திரத்தில் அடி பிடிச்சிருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டு தேய்ன்னு தேய்க்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரை ஆகி காஞ்சிருச்சுன்னா. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அடி பிடிச்சிருக்கோ பால் வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சூடு பண்ணால் போதும், ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது பால் பாத்திரத்துக்குன்னு கிடையாது. எந்த ஒரு பாத்திரம் வந்து அடி பிடிச்சிருந்தாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துலாம். இப்போ லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டுங்க. ஊற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வந்து அதில் இருக்கக்கூடிய அடி பிடிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பால் பாத்திரம் வந்து இந்த மாதிரி ஆகும், க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இட்லி தட்டு வந்து 2-3 வச்சுருப்போம் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி மேல் தட்டில் இருக்கக்கூடிய இட்லி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிற தட்டில் இட்லி ஊற்றி வச்சோன்னா அது ஒரு மாதிரி தண்ணி வந்து கோத்து சதன்னு இருக்கும். அதனாலேயே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம மேல் தட்டு இட்லியில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகி அந்த நீராவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி குழி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதில் வந்து பட்டு கீழே இருக்கிற இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா விழும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக சதன்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டை வந்து மேலே வச்சுருவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெலாம் வந்து கலெக்ட் ஆகி வரும். ஸோ நம்ம அதுக்கு நேராக அப்படியே வைக்கும்போது இந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த குழி ஷேப்பில் தண்ணி பட்டு அந்த இட்லி கீழே இருக்கிற தட்டில் வந்து பார்த்திங்கன்னா போய் விழும். அது விழாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூடாயிருச்சு. சூடான உடனே நீங்கள் கீழே இருக்கிற தட்டை வச்சுட்டு மேலே சில பேர் வந்து பிளேட்டை வச்சு மூடிட்டு கூட மேலே வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இழுக்கும், ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும். அந்த டிப்பை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம கீழே இட்லி தட்டு வச்சதுக்கப்புறம் மேலே வைக்கக்கூட அந்த இட்லி தட்டு எப்படி நம்ம வைக்கணும்னா இந்த இட்லி குழிக்கு டேரெக்டாக வந்து மேலே இருக்கிற இட்லி குழி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த இட்லி குழியில் தண்ணி ஃபார்ம் ஆகி தான் கீழே இருக்கிற அந்த இட்லி குழியில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ வந்து கொஞ்சம் கிராஸாக வைக்கணும். அதாவது மேலே இருக்கிற இட்லி குழியும் கீழே இருக்கிற இட்லி குழியும் டைரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக, அது நீங்கள் கீழே வைக்கிறீங்களா இட்லி தட்டு, அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்ஸை பார்த்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த இட்லி தட்டை வந்து அதாவது இட்லி குழி வந்து இருக்கணும். இந்த மாதிரி வச்சாலே போதும். கீழே நீங்கள் எவ்வளோ தட்டு வச்சாலும் மேலே இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றுனா எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு கீழே இருக்கிற இட்லி தட்டில் நம்ம வச்சோன்னா மோஸ்ட்லி தண்ணியாக சதன்னு இருக்கும் பாருங்கள், அதில் வரவே வராது. இது வந்து சிம்பிளான டிப் தான். ஆனால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் இந்த டிப்ஸ் நம்ம தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.